இந்த வாரத்தின் முக்கியமான மலையாள சினிமா நிகழ்ச்சியுடைய 8வது எபிசோடுக்கு சினிபா தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வாரம் 3 மலையாள படங்கள் ரிலீஸ் ஆக போறதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம இந்த எபிசோட்ல பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு முக்கியமான படத்தை பத்தி தாங்க பார்க்க പോறோം. നമ്മൾ ആരും പ്രതീക്ഷിക്കാത്ത കാര്യങ്ങളാണ് നമ്മുടെ വീട്ടിൽ നടക്കണതൊക്കെ. ജോലി പോയി ഭാര്യ വീട്ടിൽ താമസമാണെന്ന് നാട്ടുകാരെല്ലാം മണത്തറിയും. ശശിയേട്ട വീട്ടിൽ കയറി വന്ന അലമാര കുത്തി തുറന്നോ ഭീഷണിപ്പെടുത്തിയെന്നോ പറഞ്ഞാൽ ഓക്കെ. ഇത് സമാധാനം കിട്ടാനുള്ള പൂജ നടത്തിയെന്ന് പറഞ്ഞാൽ എങ്ങനെ കേസ് കൊടുക്കും? ഇവിടുത്തെ പ്രശ്നം മാറണമെങ്കിൽ ഈ വീട്ടിൽ മാത്രം പൂജ നടത്തിയാൽ മതിയാവും തോന്നുന്നില്ല. പക്ഷേ ഈ പ്രശ്നം മാറാൻ പോകുന്നില്ലല്ലോ. പക്ഷെ എന്റെ കുടുംബക്കാരെ അറിഞ്ഞ ചെവിതലേ കേൾപ്പിക്കൂല. അവനൊന്ന് മനസ്സ് വെച്ചാ നമ്മുടെയൊക്കെ ഡപ്പി തെറിക്കാവുന്നേ ഉള്ളൂ. ഇതിലെന്തോ പദ്ധതി എനിക്ക് തോന്നുന്നു. എല്ലാവരും കൂടെ ഇടപെട്ടാ ഉള്ള കാര്യം ഞാൻ പറഞ്ഞേക്കാം. ഇനി ഈ കാര്യം പറഞ്ഞു എന്റെ പടി ആരെങ്കിലും ചവിട്ടി ആ ചവിട്ടി അവന്റെ മുട്ടുകാരെ തല്ലോടി. സുഭാഷേ, ഒന്നും കാണാണ്ട് നമ്മൾ ഇതൊക്കെ ചെയ്യുമെന്ന് നിനക്ക് തോന്നുന്നുണ്ടോ? பரதநாட்டியம் படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் இந்த படத்தோட ரிலீஸ் வர 30 ஆகஸ்ட் 2024 அன்று மாற்றிருக்காங்க படக்குழுவினர். பரதநாட்டியம் படத்தோடைய ட்ரெய்லர் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. படத்தை இயக்கியவர் கிருஷ்ணதாஸ் முரளி. இது இவருக்கு முதல் படம். படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கிறவங்க சைஜு குரூப், சாய்குமார் மற்றும் கலரஞ்சினி. இந்த படத்துக்கு கேமரா பை பப்ளு அஜு, எடிட்டட் பை ஷாஃபிக் விபி, மியூசிக் பை சாமுல் எபி, ப்ரொடியூஸ்ட் பை அனுபமா மற்றும் லினி மாரியம் டேவிட். இந்த சின்ன பட்ஜெட் படம் வெற்றி பெற சினிபா தமிழ் வாழ்த்துகிறது. கண்டிப்பா மலையாள படங்களை விரும்பி பார்க்கும் அனைத்து நேயர்களும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சினிபா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.